ஹாய் டியர்ஸ், வெல்கம் டு சாட்டர்டே ரெசிபிஸ். நான்வெஜ்ல என்ன ரெசிபி ரொம்ப பிடிக்கும்னு கேட்டா எல்லாரும் ஃபர்ஸ்ட் சொல்றது பிரியாணி. அதுலயும் இப்ப இந்த பிரியாணில ஒயிட் பிரியாணி ரொம்பவே ஃபேமஸா இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி கொங்குநாடு ஸ்பெஷல் மட்டன் ஒயிட் பிரியாணி. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சாட்டர்டே ரெசிபி சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் ரெகுலரா பார்க்க முடியும். வாங்க கொங்குநாடு ஸ்பெஷல் மட்டன் ஒயிட் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாமா? மட்டன் ஒயிட் பிரியாணி செய்கிறதுக்கு 1/2 கிலோ மட்டனை பெரிய பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் பிரியாணியோட மட்டன் சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். மட்டனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக விடலாம். கறியோட உப்பு சேர்த்து வேக விடும்போது உப்பு ஃப்ளேவர் கறியில் இறங்கி பிரியாணியோட சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கறி முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்து குக்கர் மூடி 5 விசில் வச்சு வேக விடலாம். அப்போ தான் மட்டன் வந்து நல்லா குக் ஆகும். 5 விசில் வந்துருச்சு, ப்ரெஷர்லாம் இறங்கட்டும். அதுக்குள்ளே மசாலா ரெடி பண்ணிடலாம். இன்றைக்கி பிரியாணி நான் ஜீரக சம்பா ரைஸில் தான் பண்ண போகிறேன். 1 கப் ரைஸ்க்கு 1 கப் தண்ணி சேர்க்கணும். ரைஸை நல்லா வாஷ் பண்ணிட்டு அரிசி முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்து 1/2 மணி நேரம் ஊற விட்டுறலாம். இப்போ மசால் ரெடி பண்ணிடலாம். ஜார்ல 100 கிராம் சின்ன வெங்காயம், 50 கிராம் வெள்ளைப்பூண்டு, 50 கிராம் இஞ்சி, காரத்துக்கு 5 பச்சை மிளகாய், 2 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 அன்னாச்சி பூ, 1 ஜாதிபத்திரி, கொஞ்சமா கல்பாசி சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா திக்கா அரைச்சு ஒரு பவுல்ல வந்து எடுத்துக்கலாம். 1/2 கப் தேங்காவை நான் திக்கான தேங்காய் பாலாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ரைஸு, தேங்காய் பால், மசாலாலாம் ரெடி. குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ப்ரெஷர்லாம் இறங்கிருச்சு. பாருங்க, கறி வந்து நல்லா குக் ஆயிருக்கு. இப்போ கறி தனியாக தண்ணி தனியாக பிரித்து வச்சிடலாம். குக்கிங் வந்து ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். எல்லாருமே கஷ்டம்னு நினைப்பாங்க. நம்ம ஈஸியா செஞ்சிடலாம். சமைக்கிறதுக்கு முன்னாடி இப்ப நான் பிரியாணி செய்ய போறேன்னா அதுக்கு என்னென்ன பொருள் தேவையோ அதெல்லாம் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு பிரியாணி செய்ய ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்ம எதிர்பார்க்கிற டேஸ்ட்லயும் வரும். டயர்டு இல்லாம ஈஸியா செஞ்ச மாதிரி இருக்கும். இப்ப நான் மட்டன் வெள்ளை பிரியாணி செய்ய போறேன். இதுக்கு வந்து தேங்காய் பால் தேவை, மசால் தேவை, அதுக்கப்புறம் ரைஸ் ஊற வச்சாச்சு, மட்டன் வேக வச்சு எடுத்து வச்சாச்சு, எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போ வந்து நம்ம அடுப்புல குக்கரை வச்சு எப்படி பிரியாணி பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். குக்கர்ல 100 எம்எல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கூடவே 50 எம்எல் நெய் சேர்த்துட்டு சூடானதும் பிரியாணி ஸ்பைசஸ் ஆட் பண்ணிடலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ, ஜாதிபத்திரி, கல்பாசி. இது நல்லா பொரிஞ்சதும் ஒரு பச்சை மிளகாயை 4 கீறி சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை நீட்டமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்தை எண்ணெயில் நல்லா வதக்கணும். கூடவே அரைச்சி வச்சிருக்கிற மசாலா சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு கை புதினா, ஒரு கை மல்லி சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சோம்புத்தூள். சோம்புத்தூள் இல்லாதவங்க 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு மசாலா அரைக்கும் போதே சேர்த்து அரைச்சிக்கோங்க. கூடவே ரெசிபிக்கு அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கறி வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருந்தோம். அதனால இப்போ சேர்க்கும்போது கொஞ்சம் பார்த்தே சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசால் வந்து எண்ணெயில் நல்லா வதக்கணும். மசாலோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். கூடவே ஒரு தக்காளி பழம் சேர்த்து தக்காளி மேஷ் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு மசாலா எண்ணெயில் நல்லா வதக்குறோமோ அந்த அளவுக்கு பிரியாணி வந்து டேஸ்ட் கொடுக்கும். பிரியாணிக்குன்னு கிடையாது, நீங்கள் எந்த ஃபுட்டு ரெடி பண்ணாலுமே மசாலா வந்து நம்ம நல்லா எண்ணெயில் வதக்கி செய்யும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது கூட 1 கப் தயிர் சேர்த்துக்கலாம். இந்த தயிரை மசாலோட சேர்த்து ஊற்றிருக்கிற எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கணும். இந்த மாதிரி வதக்குனதுக்கப்புறம் வேக வச்சிருந்த கறியை மட்டும் தனியாக எடுத்து வச்சுருந்தோம்ல, அதையும் இது கூட சேர்த்து மசாலாம் மட்டனோட சேர்ற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் 1 கப் ரைஸ்க்கு 1 கப் தண்ணி சேர்க்கணும்னு. கறி வேக வச்சிருந்த தண்ணி 1/2 கப்பு, திக்கான தேங்காய் பால் 1/2 கப் சேர்த்துருக்கேன். அப்போ வந்து 1 கப் நம்ம சேர்த்தாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 10 நிமிஷம் சலசலன்னு கொதிக்க விடணும். அப்பதான் அந்த தேங்காய் பால் வந்து கறியோட சேர்ந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததும் ஊற வச்சிருந்த ரைஸை வடிகட்டி எடுத்திருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டு அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருங்க. ஒரு 2 நிமிஷம் மட்டும் வேகட்டும். ரொம்ப நேரம் வேக விடணும்னு தேவையில்லை. ஏன்னா 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கோம். அதனால 2 நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சு இந்த மாதிரி வேக விட்டு ஒரு கொதி வரட்டும். இப்போ இதை நீங்கள் மிக்ஸ் பண்ணி பாருங்களேன். 2 மினிட்ஸில் அந்த மாதிரி நல்லா திக்காக ஒரு கொலாய்டெல்லாம் கிடைக்கும். இந்த மாதிரி கிடைச்சதுக்கப்புறம் இது மேலே அப்படியே ஒரு வாழை இலையை போட்டுடலாம். அரிசி வந்து நம்ம குக்கரில் சேர்க்கும் போதே இன்னொரு பக்கம் தோசைக்கல் வந்து சூடு பண்ண ஆரம்பிச்சிருங்க. இப்போ வாழை இலையை போட்டு மூடி குக்கரையும் நல்லா மூடிட்டு சூடு பண்ணிக்கிட்டு இருக்க தோசைக்கல் மேலே இந்த குக்கரை தூக்கி வச்சுட்டு தம் போட விட்டுறலாம். அப்போ தான் நல்லா அரிசி வந்து குக் ஆகி கிடைக்கும். ஒரு 20 மினிட்ஸ் வந்து நல்லா தம்ல வச்சிடலாம். அப்பதான் ரைஸ் வந்து நல்லா குக் ஆகி உதிரி உதிரியா இருக்கும். சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும். இந்த ரெசிபி மட்டன்ல தான் செய்யணும்னு தேவையில்லை. மட்டன் பிடிக்காதவங்க நீங்க சிக்கன்ல செய்யலாம். மட்டன் வந்து நம்ம குக் பண்ணி எடுத்தோம். சிக்கன் வந்து சீக்கிரமாவே குக் ஆயிரும். அதனால நல்லா எண்ணெயில வதக்கிட்டு சேம் மெத்தட் இதே மாதிரி செஞ்சு தம் வச்சு நீங்க சாப்பிட்டீங்கனாலே டேஸ்ட் சூப்பரா இருக்கும். எக்ல செய்யலாம். எக் வந்து வேக வச்சு மசால் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணும்போது எக்கையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி இதே மெத்தட்ல செஞ்சீங்கனாலே டேஸ்ட் சூப்பரா இருக்கும். என்னங்க வெறும் நான்வெஜ்ஜா சொல்றீங்கன்னு சொல்லி ஃபீல் பண்ணாதீங்க. நான்வெஜ் பிடிக்காதவங்க வெஜ்லயும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணலாம்.
சோயா, கேரட், பீன்ஸ், அடுத்து கார்ன் இந்த மாதிரி வந்து வெஜிடபிள்ஸ் வச்சு நீங்க ட்ரை பண்ணீங்கனாலும் டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும். இந்த ரெசிபிக்கு முக்கியமான இன்கிரீடியன்ஸ் எதுன்னு கேட்டா தேங்காய் பால் தான். ஏன்னா தேங்காய் பாலோட ஃபிளேவர் தான் இதுல வந்து ஹையா இருக்கும். டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும். இப்போ வந்து 20 மினிட்ஸ் ஆயிருச்சு. தம் வந்து நமக்கு ரெடி ஆயிருக்கும். குக்கர் ஓப்பன் பண்ணி எப்படி நல்லா குக் ஆயிருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ப்ரெஷர்லாம் எடுத்து விட்டு தான் குக்கர் ஓப்பன் பண்ணணும். அவ்வா! சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிருச்சு. வாழை இலை எடுத்தாச்சு. மேல கொஞ்சமா நெய் சேர்த்து, மல்லி, புதினா தூவி விட்டு இத அப்படியே மிக்ஸ் பண்ணி விடலாம். அரிசிலாம் பாருங்க ஒண்ணோட ஒண்ணு ஒட்டாம, உதிரி உதிரியா கறி வந்து நல்லா குக் ஆயி, சூப்பரா மட்டன் ஒயிட் பிரியாணி ரெடி ஆயிருச்சு. கொங்கு நாடு ஸ்பெஷல். நான் சொன்ன மாதிரி இந்த பிரியாணி ரெடி பண்ணி பாருங்க. ரைஸ கரெக்ட்டா ஊற வச்சு, கரெக்ட்டான பக்குவத்துல வேக வச்சு, தம் கட்டி எடுத்து பாருங்க. இந்த ரைஸ் வந்து ஒண்ணோட ஒண்ணு ஒட்டாம, குழையாம டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும். மட்டன்லாம் நல்லா குக் ஆயிருக்கு. அவ்வளோதாங்க. மட்டன் ஒயிட் பிரியாணி ரெடி. தேங்காய் பால்ல இந்த மட்டன் ஒயிட் பிரியாணி செய்யும்போது இதோட டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும். நீங்களும் இந்த மட்டன் ஒயிட் பிரியாணி ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க. மட்டன் பிடிக்காதவங்க சிக்கன், எக் இல்ல வெஜிடேரியன் சாப்பிடுறவங்க சோயா, வெஜிடபிள்ஸ் இப்படி எது கூடனாலும் இந்த ரெசிபி நான் சொன்ன மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் சூப்பரா இருக்கும். நீங்களும் இந்த மட்டன் ஒயிட் பிரியாணி ரெசிபி ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. சாட்டர்டே ரெசிபி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற அப்டேட்ஸ்லாம் ரெகுலரா பார்க்க முடியும். அன்டில் பை ஃப்ரம் சாட்டர்டே ரெசிபி.